தேவன் அனுமதிக்காத போது நமக்கு விரோதமாக எந்த பிரச்சனையும் வராது, எந்த கஷ்டமும் வராது, எந்த பாடுகளும் வராது, எந்த துன்பமும் வராது. ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையில இருக்கக்கூடிய ஒரு முடி கூட கீழே என்ன செய்யாது, விழவே விழாது. ஹல்லேலூயா. தேவன் அனுமதிக்காத எந்த ஒரு காரியமும் பாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. தேவன் அனுமதிக்காமல் எந்த பாதைகளோ எந்த பொல்லாப்போ நமக்கோ நம்முடைய குடும்பத்துக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ ஒரு நாளும் நேரிடவே நேரிடாது. ஹல்லேலூயா. நம் எதையும் கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. போராட்டங்களை கண்டு, வியாதிகளை கண்டு, துன்பத்தை கண்டு, பிரச்சனைகளை கண்டு, கடன் பிரச்சனையை கண்டு, பண தேவைகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் இடம் கொடுக்காமல் எந்த தீங்கும் நமக்கு வராது. 31ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 7வது வசனத்தை மீண்டும் ஒருவர் வாசியுங்கள். அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் இடம் கொடுக்கவில்லை. பிரியமானவர்களே, யாக்கோப்பு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. யாக்கோப்பு யாரை குறித்து சொல்லுகிறார்? லாபானை குறித்து சொல்லுகிறார். லாபான் யார்? யாக்கோப்புடைய தாய் மாமன். இந்த தாய் மாமனை குறித்து சொல்லுகிறார். அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அனுமதிக்கவில்லை அப்படின்னு சொல்றார். லாபான் என்ன தீங்கு செய்யறாரு? யாக்கோபு போய் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல, குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பின்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி அவர் போய் சொல்றாரு. 20 வருஷம் ஆச்சு போய் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இன்னைக்கு எனக்கு குடும்பம் ஆயிடுச்சு, எனக்கு மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, இப்ப நான் நல்லா வாழணுமே, இவ்வளவு நாள் உமக்கு நான் ஃப்ரீயாவே வேலை செஞ்சுட்டேன், உமக்கு ஃப்ரீயாவே உழைச்சிட்டேன், எந்த எதிர்பார்ப்பு இல்லாம வேலை பார்த்துட்டேன், இப்போ எனக்கு குடும்பம் ஆயிடுச்சு, எனக்கு நீங்க சம்பளம் தரணும்னு கேட்கிறாரு. என்ன தரணும்? சம்பளம் தரணும்னு கேட்கிறாரு. அப்போ லாபான் என்ன சொல்றாருன்னா, உடனே சரி ஓகே, உனக்கு நான் சம்பளம் தரேன். எப்போ எப்படி தரேன் அப்படின்னு சொன்னா, ஆடுகள் தான் சம்பளம். இனி போடுற குட்டி அது புள்ளி உள்ள குட்டியா இருந்துச்சுன்னு சொன்னா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற. உடனே இந்த ஆடுகள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, புள்ளி உள்ள குட்டியா போட்டுச்சு. புள்ளி உள்ள குட்டியா போட்டுச்சு. போட்ட உடனே திரும்பி லாபான் என்ன சொல்றாரு தெரியுமா? இனி புள்ளியா போடுறது எல்லாமே என்னுடையது, சாம்பல் நிறமா போடுறதெல்லாம் உன்னுடையதுன்னு சொல்லி 10 முறை மாத்துறாரு. 10 முறையா அவர் மாத்த லாபான் என்னென்னலாம் மாத்துறாரோ, அவர் சாம்பல் நிறமா போடணும்னு சொன்னா புள்ளி உள்ள குட்டியா போடுது, புள்ளி உள்ள குட்டியா போடுது என்னதுன்னு சொன்னா சாம்பல் நிறமா போடுது. 10 முறை அவருடைய சம்பளத்தை மாத்தினார். எத்தனை முறை? ஆனாலும் யாக்கோபு சொல்றாரு, தேவன் எனக்கு தீங்கு செய்ய நினைக்கவில்லை. ஹல்லேலூயா. எந்த மனிதர்கள், லாபான் யார் இத்தனைக்கும்? அவருடைய சொந்த தாய்மாமன். அவருடைய சொந்த தாய்மாமன் யாரு? அவருடைய சகோதரியினுடைய சொந்த தங்கச்சியினுடைய மகன் தான் யாக்கோபு. ஒண்ணு. ரெண்டாவது, அவருடைய 2 பெண்களையும், லேயாளையும் ராகேலையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து மருமகன். மருமகனுக்கு மருமகன், தங்கச்சி பையன். ஆனாலும் எப்படி ஏமாத்துறாரு பாருங்க. இந்த உலகத்துல நிறைய பேர் நம்மளை ஏமாத்துவாங்க. யாரையும் நம்பிடக்கூடாது. நீ நினைக்கலாம், இவங்க என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னுடைய சொந்த அண்ணன், சொந்த தம்பி, பெத்த புள்ள நீ நினைக்கலாம். ஆனா அவங்க தான் உனக்கு தீங்கு செய்ய நினைப்பாங்க. யாரெல்லாம் நீங்க சொந்தமா நினைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு தீங்கு செய்வாங்க. ஆனாலும் எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்ய நினைத்தாலும் என் ஆண்டவர் அனுமதிக்காம எந்த தீங்கு என்ன பண்ணாது, நமக்கு வரவே வராது. புரியுதுங்களா? தேவனுடைய மனிதன் நமக்கு விரோதமாக என்ன செய்தாலும் தேவனுடைய பாதுகாப்பு பெருசா இருக்கு. நமக்கு விரோதமா மனுஷன் திட்டம் போடட்டும், இவனை அடிக்கணும், இவனை ஏமாத்தணும், இவனை ஒண்ணு இல்லாம பண்ணணும்னு சொல்லி நிறைய மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக நமக்கு விரோதமாக யோசிப்பாங்க, திட்டம் போடுவாங்க. ஆனா கர்த்தர் எல்லா திட்டங்களையும் மாற்றி அவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். கவனிங்க,
தீங்கு செய்ய மனிதன் நினைக்கலாம், ஆனா அனுமதி தேவனிடம் தான் இருக்கு. மனுஷன் என்ன நினைக்கலாம்? தீங்கு செய்யணும்னு நினைக்கலாம், நம்மளை ஏமாத்தணும்னு நினைக்கலாம், நம்மளை அடிக்கணும்னு நினைக்கலாம், நம்ம உடையதை பறிக்கணும்னு நினைக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையை பறிக்கணும், உன் பிள்ளைகளை பறிக்கணும், உன் வீட்டை பறிக்கணும், உன் சொத்தை பறிக்கணும், உன் பணத்தை பறிக்கணும், உன் குடும்பத்தை பிரிக்கணும்னு சொல்லி மனுஷன் பல வகையிலே திட்டம் தீட்டலாம். அப்படி தீட்டுறதுதான் மனுஷன். லாபான் யார்? சொந்த தாய் மாமன். இரண்டாவது தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுத்திருக்கிற ஒரு மாமனார் யாக்கோபுக்கு விரோதமாக எழும்புறார். இன்னைக்கு இருக்கிறவங்களை எல்லாம் நம்ம நம்புறோம். எல்லாரும் என்ன பண்றோம்? பெருசா நம்புறோம். நம்பாதீங்க யாரையுமே. நான் ஒரே ஒரு சொல்றேன், யாரையும் நம்பாதீங்க. யாரை மட்டும் நம்புங்க? இயேசுவை மட்டும் நம்புங்க. யாரை மட்டும் நம்பணும் சொல்லுங்க? எல்லாம் சொல்லுங்க, கையை உயர்த்தி. ஏசப்பாவை மட்டும் தான் நம்பணும். அப்படித்தான் இந்த உலகத்துல யாரு நமக்கு விரோதமா எழுப்பினாலும் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாபான் மனதில் தீங்கு இருந்தது. யார் மனசுல என்ன இருக்கு நீங்க நினைக்காதீங்க. லாபான் யாக்கோபை எப்படி பயன்படுத்தினார் தெரியுமா? அவருடைய சுயநலத்துக்காக தான் யாக்கோபை என்ன செய்தாரு. அப்படிதான் நிறைய பேர் உங்களை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் உங்களை எப்படி தெரியும்? அவங்க மனசுல இருக்கிறது உங்களுக்கு தெரியுமாங்க? என் மனசுல இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? உங்க மனசுல இருக்கிறது எனக்கு தெரியுமா? தெரியாது. யார் யார் மனசுல என்னென்ன விஷம் இருக்கு, யார் யார் உங்க மனசுல என்னென்ன இருக்குன்னு யாருக்குமே என்ன பண்ணாது, தெரியாது. ஆகவே யாரையும் நம்பணும் சொல்ல வரல, யாரையும் நம்பாதீங்கன்னு சொல்ல வரல. கர்த்தரை மட்டும் நம்புங்க. யாக்கோபு லாபானுடைய இருதயத்துல என்ன இருந்துச்சா? என்ன இருந்துச்சு? விஷம் இருந்தது. லாபான் என்ன நினைக்கிறாரு? யாக்கோபை அடிமையா வைக்கணும். ஆனா தேவன் என்ன நினைக்கிறாரு? யாக்கோபை அதிபதியா வைக்கணும். லாபானுடைய இருதயத்துல என்ன இருக்கு? தீங்கு. அவனை அடிமையா வைக்கணும், அவன் குடும்பத்தையே அடிமையா வைக்கணும்னு லாபானுடைய இருதயத்துல இருக்கு. ஆனா ஆண்டவருடைய இருதயத்துல என்ன தெரியுமா இருக்கு? யாக்கோபை உயர்த்தி வைக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாருடைய இருதயத்துல எதனால இருந்துட்டு போட்டாங்க? யார் உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சாலும் சரி, கர்த்தர் உங்க பட்சத்துல நிற்கிறார். கர்த்தர் உங்க கூட நிற்கிறார். அவர் எந்த தீங்கும் உங்களுக்கு அணுகாதபடி தேவன் உங்களை நிச்சயமாகவே பாதுகாப்பார். ஹல்லேலூயா. மனிதன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும் தேவன் அனுமதிக்காவிட்டால் ஒன்று வரும். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா மனுஷன் எவ்வளோ பெரிய திட்டம் போட்டாலும், உங்களுக்கு விரோதமா உங்களை எப்படியெல்லாம் அழிக்கணும்னு திட்டம் போட்டாலும் சரி, அது நடக்காது. மனிதனுடைய திட்டங்கள் பெரிதா இருந்தாலும் அதை விட தேவன் பெரியவர். உங்களை அழிக்கணும்னு எத்தனை பேர் வகை பார்த்து கொண்டிருந்தாலும் என் தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். என் தேவன் உங்களை பாதுகாக்கிறார். என் தேவன் உங்களை வழிநடத்துகிறார். உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஒண்ணுமே என்ன செய்யாது, அது உங்களை அணுகவே அணுகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீங்கு செய்ய மனிதன் நினைக்கலாம், ஆனால் தேவன் அனுமதித்தாதான் அந்த தீங்கு வரும். பயப்படாதீங்க. எனக்கு இவன் மோசம் பண்றான், இவன் இந்த ஏமாத்துறான், யாரு என்னன்னா நினைக்கட்டும், நான் நல்லா இருக்க கூடாதுன்னு எத்தனை பேர் தான் நினைக்கட்டும். ஆனா அது எப்போ நம்ம கிட்ட வரும்? எப்போ வரும்? தேவன் அனுமதிச்சாதான் வரும். அவர் அனுமதிக்காத போது லாபான் நினைச்சாரு யாக்கோபு விஷயத்துல யாக்கோபு என்ன அடையக்கூடாது, உயர்வு அடையக்கூடாதுன்னு நினைச்சாரு. ஆனா தேவன் என்ன நினைச்சாரு? அவனை உயர்த்தணும்னு நினைச்சாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்க நினைக்க வேண்டிய தீர்மானம் என்ன தெரியுமா? தேவனின் பட்சத்தில் இருக்கிறார். யார் எனக்கு விரோதமா என்ன செய்ய முடியாது. அடுத்தது என்னன்னா, தேவன் நம்மை சுற்றி ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். தேவன் நம்ம சுத்தி என்ன வச்சிருக்காரு? ஒரு எல்லையை வச்சிருக்கிறார். இந்த எல்லைக்குள்ள யாரும் வர முடியாது. உங்களை சுற்றி ஆண்டவர் ஒரு வட்டத்தை போட்டு வச்சிருக்கார். தெரியுமா உங்களுக்கு? யாரு தீங்கு செய்ய இன்னைக்கு எத்தனையோ பேர் இவன் உதவாம போயிடுவான், இவன் அழிஞ்சா போயிடுவான்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்னை சுற்றில என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? உங்களை சுற்றி என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், இன்னைக்கு நான் நிம்மதியா இருக்கிறேன், இன்னைக்கு நான் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறேன்னா யாரால? ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கிறார். அவர் நம்மளை ஒரு வட்டத்துக்குள்ளே
வைத்திருக்கிறார். இது கண்ணுக்கு தெரியாது. நீங்க நினைக்கலாம், நான் நல்லா இருக்கிறேனா யார் காரணம்? இன்னைக்கு நான் குடும்பமா இருக்கிறேன்னா யார் காரணம்? இன்னைக்கு நான் நல்லா சாப்பிடுற வேலைக்கு போறேன்னா யார் காரணம்? கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? என்னை சுற்றி பாதுகாப்பா இருக்கிறபடினாலே அவர் எனக்கு பாதுகாப்பு பண்ணி இருக்கிறார். நம்ம வேதத்துல வாசித்தோம் யோபுவை குறித்து. ஆண்டவர் யோபுவை சுற்றில என்ன பண்ணி வச்சிருக்காராம்? வேலி அடைத்திருக்கிறார். அந்த வேலி நம்மை சுற்றி அடைத்திருக்கிறபடினால் தானே இன்னைக்கு நம்ம நிம்மதியா இருக்கணும். இல்லைன்னு சொன்னா நமக்கு விரோதமா எத்தனையோ பேர் எழும்பினாங்க, நமக்கு விரோதமா எத்தனையோ பேர் எழும்பி வந்தாங்களே. ஆனாலும் இன்னைக்கு நான் உயிரோடு கூட இருக்கிறேன் சொன்னார். ஆண்டவர் என்னை சுற்றி என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? அதுதான் இது நீங்க தந்த வாழ்க்கை, இது நீங்க தந்த ஜீவன். ஆலையும் புயலும் என்னை என்ன செய்கிறோம்? அவர் தந்த எங்க வாழ்க்கையாச்ச. எத்தனை அலைகள் வந்தாலும் எத்தனை புயல்கள் வந்தாலும் வந்துச்சா வரலையா? நம்ம பயப்படணும். லாபான் 10 முறை ஏமாத்துறாரு, 10 முறை அவருக்கு தீங்கு செய்ய நினைக்கிறாரு. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரா? லாபான் என்னெல்லாம் மாத்தி 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 பண்ணானோ அதை எடுத்து எடுத்து லாபானும் மாத்துறாரு, ஆண்டவரை மாத்துறாரு. அப்புறம் ஆண்டவர் லாபான் கிட்ட சொப்பனத்துல பேசுறாரு. என்ன தெரியுமா பேசுறாரு? நீ யாக்கோபு கிட்ட போயிட்டு நன்மையை அன்றி தீமையானது ஒன்னும் அவங்கிட்ட பேசக்கூடாதுன்ற. என்ன பேசக்கூடாதுன்றாரு? யாருக்காக யார்கிட்ட போய் தேவன் பேசுறாரு? யாக்கோபு என்கிற ஒரு மனிதன், அந்த மனிதனுக்காக லாபான் கிட்ட போய் பேசுறாரு. உனக்காக ஆண்டவர் கண்டிப்பா உனக்கு யாரு விரோதமா எழுப்புறாங்களோ அவங்க கிட்ட போய் நிச்சயம் பேசுவார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழுப்புகிறார்களோ அவங்க கிட்ட போய் பேசுவார் நிச்சயமாகவே. நீங்க பயப்படணும் அவசியமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருன்னா பணம் தரணும், தர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? இல்லை ஏதாச்சும் ஒன்று நடக்கணும், முடியாத சூழ்நிலை இருக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமா என் மகன் கிட்ட போயிட்டு நீ நன்மையை மட்டும்தான் பேசணும், அவனை கஷ்டப்படுத்துற மாதிரி என்ன பண்ணக்கூடாது. பேசுவார் ஆண்டவர். ஏன்னா நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரு. பயப்படாதீங்க. நீங்க என்ன செஞ்சாலும் சரி கர்த்தர் உங்களை சுற்றிலுமாக அக்கினி மதிலாய் இருக்கிறார். தேவன் இடம் கொடுக்கவில்லை. இது நம்பிக்கையின் அறிக்கை. நீங்களும் சொல்லுங்க, ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டாரு. நீங்க நிறைய பேர் எப்படி தெரியுமா பேசுறீங்க? எப்படி நடக்குமோ, எப்படி நடக்குமோ, இது நடக்குமா நடக்காதா, இது கிடைக்குமா கிடைக்காதா நினைக்காதீங்க. ஆண்டவர் என் கூட நிற்கிறாரு, எனக்கு தீங்கு நடக்காது, எல்லாம் நன்மையாக மாறும். தேவனின் பட்சத்துல இம்மட்டும் இத்தனை ஆண்டுகள், இத்தனை ஆண்டு வரையும் நான் உயிரோடு நிற்கிறேனா கர்த்தர் என் பட்சத்துல இருந்ததுனாலதான் நான் நிற்கிறேன். எனக்கு வந்த வியாதி அவ்வளவு பெருசு, எனக்கு வந்த துன்பம் அவ்வளவு பெருசு, எனக்கு வந்த மன உளைச்சல்கள் அவ்வளவு பெருசு. ஆனால் இன்னைக்கு நான் உயிரோடு கூட நான் இருக்கிறேன்னா கர்த்தர் என் பட்சத்துல என்ன பண்ணியிருக்கிறாரு. அவர் இல்லாம நம்ம இருக்கு இல்லைங்க. இன்னைக்கு செத்து போனவங்க எல்லாமே யாரு? செத்து போனவங்க நிறைய பேர் நம்ம குடும்பத்துல, நம்ம சொந்த பந்தங்கள்ல, நம்ம ஏரியாவுல நிறைய பேர் மரித்து போயிட்டாங்க. ஏன் மரிச்சு போனாங்க? ஏன் மரிச்சு போனாங்க? ஏதோ எனக்கு தெரியாது, அவங்கள விட நான் நல்லவனும் இல்லை, அவங்கள விட நான் பரிசுத்தமானும் இல்லை, ஆனாலும் நான் உயிரோடு இருக்கிறேன்னா ஆண்டவர் என் பட்சத்துல நிற்கிறார். ஹல்லேலூயா. இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் உங்களை நடத்துவார். உங்களுக்கு விரோதமாய் ஒரு மனுஷனும் நிற்க முடியாது. யார் உங்களுக்கு தீங்கு செய்ய நினைச்சாலும் ஆண்டவர் அனுமதிச்சா மட்டும்தான் அந்த தீங்கு வரும். ஆண்டவர் அனுமதிக்காம, நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கிறீங்களா, இப்போ நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஆண்டவர் அனுமதிச்சதுனாலதான் அந்த கஷ்டம். புரியுதுங்களா? ஆண்டவர் அனுமதிக்காம எந்த கஷ்டமும் வராது. ஏன் அந்த கஷ்டத்தை அனுமதிச்சிருக்கிறாருன்னா அதுல தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கும். ஏன் ஆண்டவர் இந்த போராட்டத்தை அனுமதிச்சிருக்கிறாருன்னா அதுல தேவனுடைய திட்டம், தேவனுடைய செயல் நிச்சயமா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு மாதிரி உயர்ந்து வாழ்ந்தா போதும், உயிரோடு வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. எனக்கு தீங்கு செஞ்சவன் முன்னாடி நான் உயிரோடு வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? அவன் முன்னாடி யோசேப்பு எப்படி வாழ்ந்தாரு? உயிரோடு வாழ்ந்தாரா, உயர்ந்து வாழ்ந்தாரா? எல்லாரும் அவருக்கு தீங்கு செஞ்சாங்க, எல்லாரும் தீங்கு செஞ்சாங்க. அவன் முன்னாடி உயிர், அப்படி ஒரு உயிரும் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? அவங்க கண்ணுக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழணும்? உயர்ந்து வாழ வேண்டும். நம்ம எதிர்த்தவருக்கு முன்னாடி,
நம்மை பகைத்தவனுக்கு முன்னாடி, நான் செத்து போன நினைச்சவனுக்கு முன்னாடி, நான் அழிச்சு போன நினைச்சவனுக்கு முன்னாடி, எனது உடையதெல்லாம் பறித்தவனுக்கு முன்பதாக நான் உயிரோடு வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அவன் முன்னாடி நான் எப்படி வாழணும்? உயர்ந்து வாழ வேண்டும். ஜெபிக்கலாமா? நம்ம எல்லோரும் கண்களை மூடி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எல்லோரும் அப்படி எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம்.